என்னடியாச்சு? இருமல் வந்துருச்சு சார். தண்ணி குடிக்கிறியா? இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல வீடே வரப்போகுது. இப்போ போய் தண்ணி குடிக்கிறதா? வேண்டாம் வேண்டாம், நான் வீட்டே போய் குடிச்சுக்கிறேன். அது சரி. விஜய் சார். முத்த வேணுமா? இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம், உங்களை கூப்பிட்டேன். சார்ன்னு சொன்னா நீ அதுதான் கேட்குறேன்னு நினைப்பேம்மா நான். விஜய். இப்போ சொல்லு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளு. நமக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? ஏன்டி இந்த கேள்வி கேட்குற? நம்ம 2 பேருக்கும் பிடிச்சிருக்க, இப்போ கல்யாணம் நடக்க தானே செய்யும். ஆனால் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னத்துக்கு பயம்? உங்களுக்கு இருக்க வசதிக்கு என்ன எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? வசதிலாம் என்ன இருக்குடி, மனசுக்கு பிடிச்சிருந்தா போதாதா? அதுக்கு உங்கள் அம்மாலாம் ஒத்துப்பாங்களா? அவங்களாம் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது. பிரீத்தியே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான்லாம் வீட்டில் வேலை செய்கிறவ, என்னை எப்படி ஏற்றுப்பாங்க? இந்த பிரீத்தின்ற பேர் மட்டும் என் காது கிட்ட வந்துட்டு போகுதே தவிர அந்த ஆள் யாருன்னு நான் பார்க்கல இன்னும். அவங்க இத்தனைக்கும் உங்கள் அம்மாவோட சொந்தக்காரங்க. அவங்களே படாத பாடுபட்டாங்க. என்னையெல்லாம் ஒரு வழி பண்ணிடுவாங்கன்னு பயமாக இருக்குது. நான் இருக்கேன்ல, நீ எதுக்கு பயப்படுற? நான் பார்த்துக்கிறேன். எனக்கு எதுவும் இதெல்லாம் சரியாக வரும்னு தோணலை விஜய். முதல்ல நம்பிக்கை வை அழகு, எல்லாம் சரியா வரும். நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். நீ இதை பற்றிலாம் டென்ஷனாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. என் பாட்டியும் ஒத்துக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல விஜய். என்ன நடந்தாலும் நீ ஸ்ட்ராங்காக இரு, அவ்வளோதான். நான் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. என் மாமாவோட ஃபேமிலிக்கு எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. ஆனால் பாட்டி தான் இல்லை வேண்டாம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கு. என்ன ஆனாலும் சரி, நீயும் நானும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். உன் பாட்டிக்கிட்ட எப்போ பேசுன்னு சொல்ல, நானே வந்து பேசுகிறேன். இல்லை, பாட்டிக்கிட்ட இப்போ பேசுனா சரி வராது. ஏன் சரி வராது? பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து குணமாகி வந்திருக்கு. நான் போய் இப்படி ஒரு விஷயத்த சொன்னேன்னா அது தாங்குமா? சரி, பாட்டிக்கிட்ட சொல்லாத, உன் மாமா கிட்ட சொல்லிடு. மாமா கிட்டயா? ஆமாம், அவங்ககிட்ட சொல்லிடு. நான் விஜயை தான் லவ் பண்ணுறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வேறு பொண்ணை பார்த்துக்கோங்க. என் மேலே உங்களுக்கு ஏதாவது அஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை மாற்றிக்கோங்கன்னு சொல்லிவிடு, அவ்வளோதான். மாமா கிட்ட சொல்ல எனக்கு பயமாக இருக்கு விஜய். சரி விடு, நான் சொல்லிக்கிறேன். வேண்டாம் விஜய், இப்போல்லாம் எதுவும் பேச தேவையில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இல்லை, நான் இப்போ உன்னை விட்டுட்டு வரும்போதே உங்கள் மாமா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ரொம்ப அவசரப்படுற மாதிரி இருக்கு. என்ன அவசரம்? அதெல்லாம் ஒரு அவசரமும் இல்லை. எல்லாத்தையுமே முதல்ல பேசி சொல்லி முடிச்சு வச்சாதான் வேலைக்கு ஆகும். இல்லைன்னு வச்சுக்கோ, நாளை பின்ன பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா இதுதானே பேசி முடிச்சிட்டோன்னா அவனும் எதுவும் ஆசையை வளர்த்துக்க மாட்டான்ல. வேண்டாம் விஜய், இப்போதைக்கு எதுவுமே பேச வேண்டாம். ப்ளீஸ் விஜய், கொஞ்சம் பொறுமையா இரு. நானே டைம் பார்த்து சொல்கிறேன், சரியா? என்ன கேட்டால் நம்ம இப்போ சொல்கிறதா ரொம்ப சரியா இருக்கும். நீ என்னமோ பண்ணணும்னு நினைக்கிற பண்ணு. சாரி விஜய் குட்டி. இல்லை, கோவமாக இருக்கு, சைலண்டாரு. ஓ, என் மேலே சொல்லும் கோவலாம் படுவீங்களா? மூஞ்சி அப்படி ஒன்று மூஞ்சி மேலே வச்சனா? தனியாக எத்தனை வாட்டி உன்னை பார்த்துருக்கேன், ஹக் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் இப்படி பேசியிருக்கியாடி நீ? இப்போ என் முதுகு காமிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ வந்து செல்லம் குட்டின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்படியே உடைச்சிருவோம் பாரு நீ. ஓடு. என்ன பண்ணுறது, மூஞ்சை விட முதுகை பார்க்கும்போது தான் ரொமான்ஸ் கொட்டி வலியுது. டேய், அப்போ என் மூஞ்சி என்ன அவ்வளோ கேவலமாக வலி இருக்கு? ஆமாம், மூஞ்சி கொஞ்சம் சுமார் தான். வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கனால எதுவும் பேச முடியாது சொல்ல முடியாதுங்கிறதுனால என்னென்னவோ சொல்கிறேன். இறங்கி மேடம் போகிறப்போ என் மூஞ்சி தான் பார்த்துட்டு போகணும். ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. வச்சுக்கிறோங்க. எனக்கு இன்னும் கோவம் குறையில. குறைய வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். சரிடி, நீங்க ஏன் கெஞ்சுற வரைக்கும் என் கோவம் குறையவே குறையாது பாரு. குறைய வேண்டாம். மூஞ்சி ஹாப்பியாக இருக்கிறத விட கோவமாக இருக்கும்போது அழகாக இருக்கு. விஜய், எனக்கு கோவம் மூஞ்சா இருக்கும்போது தான் பிடிச்சிருக்கு. இந்த மாடுலேஷன்லாம் பேசி என்ன விருப்பேத்துற. அச்சோ, மழை வேற பெய்யுது. ரொம்ப அழகா இருக்குல்ல? என்ன அழகா இருக்கு என் முதுகா? இல்லை விஜய், மழை பெய்யுதுல, அந்த அழகா இருக்குன்னு சொன்னேன், உன் முதுகு இல்லை. எனக்கு இந்த மழையே பிடிக்காத வடிவு. விஜய் எப்படி சொல்ற? சூப்பரா இருக்கும் தெரியுமா மழையில நினைச்சா? வேஸ்ட் ஃபெலோ. நான் உனக்கு வேஸ்ட் ஃபெலோ தாண்டி. சரி, ஓரமாக எங்கேயாச்சும் நிற்போமா? மழை பெஞ்சு முடிஞ்சோடனே வீட்டுக்கு போகலாம். ஏன், இப்படியும் நல்லா தானே இருக்கு நனைஞ்சிட்டே போகிறதுக்கு. பின்னாடி உட்காந்துட்டு நல்லா மூஞ்ச வானத்துக்கு காமிச்சுக்கிட்டு உனக்கு ரசிச்சுட்டு வர நல்லா இருக்கு. எனக்கு தொப்பு தொப்புன்னு மூஞ்சி வேலையே விழுது, பார்க்கவே முடியல. ஒரு மழையை கூட ரசிக்க தரல. ரசனையே இல்லாத விஜய். ரசனைலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா மழையில என்னடி இருக்கு ரசிக்க? அழகான காலி ரோடு, மழை பெய்யுது, வண்டியில் போயிட்டுருக்கோம், பிடிச்சவங்க பக்கத்தில், இது போதாதா ரசிக்க? இப்படிலாம் பேசாத, கிரிஞ்சு பூமர் ஆண்டின்னு சொல்லிடுவாங்க. சொல்லுவாங்க. சரி, ஒரு ஓரமாகவே நின்றுட்டு போவோம்.
இல்லை இல்லை உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படியே போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை பரவாயில்ல, அவ்வளோ கஷ்டப்பட்டு போக வேண்டாம். சரி நீ பாட்டுற ம் வரட்டும். எப்படி இருந்தாலும் ஆஃபீஸ் வந்து தானடி ஆகணும். நீ இரு உனக்கு அழகா நேற்று மீட் பண்ணி ஜாலியாக பேசலாம்னு நினச்சிட்டு போனா இவ பாட்டிக்கிட்ட அவங்க அப்பா வராரு ஆட்டுக்குட்டி வராங்கன்னு என்னை வெறுப்பேற்றி விட்டா. மே கமன் சார். எஸ். என்னாச்சுன்னு தெரியல, காலையே இவ்வளோ கோவமா இருக்கான். கோவமா மட்டும் தான் இருப்பியா, பாசமா இருக்கவே மாட்டியாடா நீ? ஹாய் சார். என்ன எதுக்குமே ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது? விக்ரம் சார் என்ன சார் ஆச்சு? ஏன் சார் பேச மாட்டீங்க? கம்மு போட்டு ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு வாயி, என்னாச்சு? கம்மு போட்டு தான் ஒட்டி வச்சிருக்காங்க. மூஞ்சி மூஞ்சி என்னாச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? ஏதாவது ஒர்க்ல தப்பு பண்ணிட்டேனா? நேத்து என்ன பண்ண? என்ன பண்ணேன்? நேத்து நல்லா ரெஸ்ட் எடுத்தேன், படுத்து தூங்கினேன், சாப்பிட்டேன், இதுதான் பண்ணேன். ஏய் உங்க வீட்டுக்கு நான் வந்தல, அப்போ என்னடி பண்ண? விக்ரம் அந்த நேரத்துல சின்ன பொண்ணாத்த எல்லாருமே இருந்தாங்க. யாராவது போய் அப்பா கிட்டே அம்மா கிட்டே சொல்லிட்டு பிரச்சனை ஆயிடும்ல, அதனாலதான் பயந்து ஒன்று சீக்கிரம் போக சொல்லிட்டேன். வேற யாராச்சும் பாத்துறாங்களா? மாட்டிக்கிட்டியா? மாட்டினா என்ன இப்போ? நான் யார் தான் உனக்கு? பாஸ். பாஸ்ன்னு ஏய் பாஸ் தவிர நான் யார்டி உனக்கு? ஏன் இவ்வளவு கோவப்பட்டு பேசுறீங்க? இங்க பாரு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? மிஸ்ஸஸா உண்மையை சொல்லு. மிஸ்ஸஸ் தான். யாரும் புருஷன்? அவர் இங்க இல்ல, வீட்டுல இருக்காரு. ஒரு நாள் நேர்ல வாங்க, காமிக்கிறேன். அப்படியா? கல்யாணம் ஆயிடுச்சு மிஸ்ஸஸ். நீங்க உங்க ஹஸ்பண்டை கண்டிப்பா நான் பார்த்தே ஆகணும். மிஸ்ஸஸ் பிரீத்தி, ஏன் ஒரு நாள் இன்னைக்கே போகலாம். இன்னைக்கே போய் அவரை பார்த்துட்டு வந்துடலாம். போலாமா? சோ இல்ல சார், இன்னைக்கு அவர் ஆஃபீஸ் போயிருப்பாரு. அவரை இப்ப பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம். வெறுப்பேத்தாத பிரீத்தி. சோ இல்ல சார், உங்களையே சார் நான் வெறுப்பேத்த போறேன்? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். இல்லை பரவாயில்ல, இன்னொரு நாள் தேவையில்லை, இன்னைக்கே பார்க்கணும். இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷமே பார்க்கணும். வர சொல்லுங்க. வர சொல்லலாம் முடியாது, அவரெல்லாம் வர முடியாது. அவர் பெரிய இடத்துல வேலை பார்க்குறாரு, அதெல்லாம் வர முடியாது சார். வர முடியாது? சரி ஓகே, உங்க அப்பா கிட்டே வந்து டைரக்டா நான் பேசிக்கிறேன். இப்போ கிளம்புங்க. ஐயோ அப்பா கிட்ட பேச முடியாது, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். விக்ரம் உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை? எனக்கு உன் புருஷனை பார்த்தே ஆகணும், அதுவும் இப்பவே. ஏன் விக்ரம் உனக்கு தெரியாதா யார் என் புருஷன்னு? தெரியல. அவ்வளோ திமிரு. நான் தான் சரி ஒத்துக்கதுல என்னதான் இருக்கு இவனுக்கு? என் புருஷனை பத்தி தெரிஞ்சு நீங்க என்ன சார் பண்ண போறீங்க? சரி ஓகே, அப்போ நல்லா காது தீட்டு வச்சு கேட்டுக்கோ. அம்மா எனக்கு நெக்ஸ்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி நீ ஒத்துக்காம போறேன்னு பார்க்குறேன். நீனா அவங்க பார்க்குறாங்க, சரி நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? நீ என்ன சொல்றியோ அதை பொறுத்து தான் என் முடிவு இருக்கு. விக்ரம் சொல்லு, உன் ஹஸ்பண்ட் இன்ட்ரோ கொடுக்குறியா? நீ தான் என் ஹஸ்பண்ட், ஏன் உனக்கு எதாவது தெரியாதா? என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்க? இது சொல்ல உனக்கு எவ்வளோ நாள் ஆகியிருக்கு? அன்னைக்கு ஏதோ ஒரு கோபத்தில் உன்னை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்னென்ன லூஸ் வேலை பண்ணிட்டேன். ஐம் சாரி விக்ரம். இட்ஸ் ஓகே. எல்லாம் என் தப்பு தான், நான் உங்ககிட்ட பொறுமையாக கேட்டு வந்துருக்கணும். அது என்னவோ தெரியல விக்ரம், உன் கூட ஏதாவது ஒரு பொண்ணு பேசி எனக்கு ரொம்ப கோவம் வருது, ரொம்ப ரொம்ப. வரட்டும், கோவம் வந்தால் நல்லது தான். அதுக்கு நீ என்ன எதுன்னு என்கிட்ட கேட்காம நீ பாட்டு முறுக்கிட்டு போகக்கூடாது உங்கள் அம்மா வீட்டுக்கு. இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இப்போ என்னால் அங்கே வரவே முடியாதுல்ல? அதை நான் பார்த்துக்கிறேன், பிரச்சனை இல்லை. ஆனால் நீ மாற மாட்டேல்ல? அவ்வளோ பயம், மாற மாட்டேன், கவலைப்படாத. அப்பா வேற ரொம்ப கோவமா இருக்காரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, அன்னைக்கு ஆஃபீஸில் நடந்துச்சுல பிரச்சனை, அதுக்கப்புறம் நீ கோச்சிட்டு போனியே, அது இல்லாமல் சொல்லிட்டியா? இல்லை அதெல்லாம் சொல்லலை. படி, அதையும் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, பின்னாடி இந்த தாலிக்கட்டுன்ற பேரோட இதுவும் சேர்ந்துருக்கும். இப்போ என்ன பண்ணுறது? எப்படி நாங்கள் வருவேன்? பிளான் போடுவோம். என்ன பிளானு? உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்காது. பிடிக்காதா? இப்போ என் கூட வந்து என் வீட்டில் இருக்கன்ற? கோவப்படாத, சும்மா சொன்னேன். எனக்கு ஒன்று பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். மாற்றி மாற்றி பேசி டார்ச்சர் பண்ணாதடி. விக்ரம், நீ உங்கள் அம்மா சொல்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பியா? ஆமாம், அம்மா சொல்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணாதானே வாழ்க்கை நல்லா இருக்கும். கரெக்ட் தானே பிரீத்தி? உனக்கு கூட நான் அப்படி தானே கல்யாணம் பண்ண பிரீத்தி. உங்கள் அம்மா அப்பா போய் பின்னாடி அவள் கழிச்சாச்சு தாலி கட்டுன்னு சொல்லுவா, போய் கட்டுப்போ. கட்டணும், ஆனால் இந்த வாட்டி பொண்ணு மூஞ்சி நல்லா பார்த்துட்டு கட்டணும். ஐயோ எங்க இருக்காளோ, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காளோ ஒன்றும் புரியலையே. எப்போ வருவாளோ, எனக்கே வருவாளோ, இப்படி இருக்காளோ, லாலு லாலோ. அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டல? ஆல்வேஸ் ரெடி. அச்சோ, மூஞ்சி ஏன் இப்படி இருக்கு? என்னாச்சு? என்ன குட்டிமா ஆச்சு? ஏன்டி சொல்ல மூஞ்சி இப்படி இருக்கு? விக்ரம். எஸ் மிஸ்ஸஸ் பிரீத்தி. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க விக்ரம். சி, நீ பண்ணதுல பாதி கூட நான் பண்ணலடி. சரி கோவப்படாத, சும்மா சொன்னேன். அம்மெல்லாம் பொண்ணுல எதுவும் பார்க்கல, நான் தான் வாயிலிருந்து உண்மை வரணும்னு சொன்னேன். போய் சொல்றா? சரி கூல்டி கூல். என்ன நீ எப்பதான் ஒத்துக்கிறது, நம்ம எப்பதான் ஒன்னா சேர்ந்து வாழ்றது. சரி பிளான் இருக்குன்னல, அது என்னது சொல்லு. பொறுமையா பிளான் போடுவோம், சக்சஸ் பண்றோம், புரியுதா? என்ன பிளான்?
நீ ஃபர்ஸ்ட் போய் உங்க அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லு, இந்த மாதிரி நான் என் புருஷன் கூட போய் வாழ போறேன் அப்படின்னு. அப்பா என்ன ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாரா விக்ரம்? நீ போய் சொல்லு, அப்பதான் உன் மனசுல என்ன இருக்குன்னு அவளுக்கு தெரியும். பயமா இருக்கு விக்ரம். சரி விடு, நான் பாத்துக்கிறேன். சரி. வீட்டுக்கு போறப்ப நான் டிராப் பண்றேன், வெயிட் பண்ண. ஓகே விக்ரம். சரி லட்டு. நீ லட்டுன்னு கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல விக்ரம். அன்னைக்கு கூட நான் ஒன்னதான் பிரீத்தி கூப்பிட்டேன், ஆனா அவன் ஏன் வந்து நின்றாலும் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாதுடி. யாருக்கு தெரியும், நீ அவளை லட்டுன்னு கூட கூப்பிடுவ போல. ஏன்டி என்ன நம்ப மாட்டேற? அப்படிலாம் இல்ல, நம்புறேன். வீட்டுல நான் தான் டிராப் பண்ணுவேன், வெயிட் பண்ண, போயிடாத சரியா? அழகா இருக்குல்ல? அழகாதான் இருக்கு, ஆனா இந்த பக்கம் தான் திரும்ப மாட்டேங்குது. என்ன திரும்ப மாட்டேங்குது? என்னடி? எதுக்கு விசில் அடிச்சீங்க? சும்மா சும்மா. கோவமா இருக்கேன். இருங்க விஜய். சரி நல்ல சரி, ஆனா நீ சமாதானப்படுத்தாம நான் சமாதானம் ஆக மாட்டேன். கோவமா இருக்கேன்ற சமாதானப்படுத்தணும் தோணும் உனக்கு? இல்ல. ஏன் கிட்ட வரீங்க? தள்ளி போங்க விஜய் சார். என்ன வடிவு, நீ தான் எதுக்குமே விட மாட்டியே, அப்புறம் ஏன் இதுக்கு மட்டும் பயப்படுற? பயப்படாத, நில்லு. விஜய் தள்ளி போ. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம், யாரே நம்மள பாப்பாங்க என்னன்னு தெரியல. தள்ளி போ விஜய். இப்ப மட்டும் தள்ளி போகல, நானே நடந்து வீட்டுக்கு போயிடுவேன். என்ன மீறி போயிடுவியா நீ? நீங்க ரொம்ப மோசமா இருக்கீங்க விஜய். அது ஏனோ தெரியல, உன்கிட்ட மட்டும் இப்படி மோசமா இருக்கதான் பிடிச்சிருக்கு. சீ இடியட். இடியட்டா? விஜய் சார் சார்னு போய் விஜய் போய் இப்ப இடியட் ஆயிட்டனா? ஆமா, இடியட் தான். சரி ஓகே விட, உனக்கு பிடிச்ச இடியட்டா இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி தள்ளி நில்லுங்க. தள்ளி நிக்கணுமா? ஏண்டி தள்ளி போன்னு சொல்ற? என்ன இப்ப இங்க யாருமே இல்லையே, ஒரு லவ்வர்ஸ்குள்ள இப்படி நிக்க கூட கூடாதா? என்னது இது? நிக்க கூடாது, தள்ளி போங்க. போறேன். நல்லா பாக்குறா பாரு. இப்போ பாருடி மாமனோட ஆட்டத்தை. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஹாய். மை நேம் இஸ் விஜய். ஐ அம் ரீனா. விஜய், உன் பேர் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் நீயும் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. நீயும் பார்க்க செம்ம அழகா இருக்க. இருப்பா. தேங்க் யூ விஜய். தேங்க் யூ விஜய். மூஞ்சி பார்த்தியா அவளுக்கு நல்லா குண்டு பீஸ் நிற்க மாதிரி இருக்கா? இவளுக்கு நல்லா இருக்காளா? இரு உனக்கு முட்டைக்கண்ணு. ஓ இன்ஸ்டா ஐடி சொல்லு விஜய், வி வில் சாட். ஓகே சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. நோட் பண்ணிக்கவே, நோட் பண்ணிட்டு தான் இருக்கியா? சொல்லு சீக்கிரம் சொல்லு. அதெல்லாம் கிடையாது, கிளம்பு. ஒர்க் அவுட் ஆகுது. என்னாச்சு படிவ, ஏன் இவ்வளோ கோவப்படுறா? நம்ம ஃப்ரெண்டு தான். நம்ம ஃப்ரெண்டு இல்ல, உங்க ஃப்ரெண்டு. ஐயோ, ஏன் இவ்வளோ கோவப்படுற? ஹே மஞ்சாமுடி பொடி. ஹே வடிவு, என்ன இப்படிலாம் பேசுற? ரொம்ப தப்பு. எனக்கு தெரியும், நீ வாய மூடுறா. அடிப்பாவி. ஹே என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? யார் விஜய் இந்த பொண்ணு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, கிளம்பு. ஐடியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கிளம்பி போடி. இப்படிலாம் பேசக்கூடாது வடிவு, ரொம்ப தப்பு. நீ வாய மூடுறா. இன்னும் மரியாதையே தர மாட்டா. என்ன மடியை விட்டு சொல்லிக்கிட்டு இருக்கணும், கிளம்புடி, இல்லைன்னா கழுத்த முட்டை வச்சிருவேன். ஹே என்ன ஓவரா பேசுற? இப்படிதாண்டி பேசுவேன். மூடிக்கிட்டு ஒரு மணி நிற்கதான் இல்லை, என்ன கிளம்பி போயிட்டே இரு. அதை விட்டு இவர்கிட்ட பேசலான்னு மட்டும் நினைச்சேன், நான் பத்திரகாளி ஆகிடுவேன். ஆல்ரெடி நீ அப்படிதாண்டி இருக்க விஜய். பயமா இருக்கு பத்திரகாளி. ஏய் என்னடி இழுப்பு வேண்டி இருக்கு? என்ன சிரிக்க பொடி. நீ என்ன சமாதானப்படுத்தலையே வடிவா, அதனால தான் இதெல்லாம் நடக்குது. சமாதானப்படுத்து, அவங்களே போயிடுவாங்க. சமாதானம் படுத்த முடியாது, சமாதி வேணா கட்ட முடியும். அடிப்பாவி, சமாதி கண்ட்ரோலுக்கு யோசிக்கிறான். ரொம்ப டேஞ்சர் வடிவு நீ. எவ கூடயாச்சும் இப்படி பேசிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு அலைஞ்சான்னு வெய்ய, இப்படிதான் மோசமா பேசுவேன், நடந்துக்குவேன். ஐயோ சரி, காம்ப்ரமைஸ் பேசிக்கலாம். சீக்கிரம் சமாதானம் பண்ணி விட்டு, அந்த பொண்ணு தானே போயிடும். நீங்க அவ கூடயே போங்க, நான் போறேன். சரி பாய். பயம். சரிப்பா சரி, என்கிட்ட தானே வந்தாகணும். இரு விடு விஜய். போற? உனக்கு தான் வந்துட்டால, போ. அவ கூட போய் பேசி சிரிச்சிட்டு போ. சும்மா சொல்ல குட்டி, கீழே இறக்கி விடு. பயங்கரமான கோவம் வருது வடி உனக்கு. பிபி அதிகமாயிடும். இந்த இடப்பெல்லாம் கோவம் ஆகவே ஆகாது சரியா? பத்தியா, பசங்க தான் கடைசி இருக்கு வந்து கெஞ்சிரா மாதிரி இருக்கு. வண்டியில் வரும்போது நீ தான் என்ன டென்ஷன் படுத்தி கோவப்படுத்துறேன். அதுக்கு சமாதானப்படுத்துறீன்னா படுத்தல, இப்போ நீ மட்டும் கோவப்படுற. தூக்கி வச்சுட்டே இருக்கிறத கை வலிக்கல.
வலிக்கல. கீழே இறக்கி விடுங்க, வலிக்க போகுது. கீழே இறக்கி விட்டா தாண்டி வலிக்கும். இடியட். சரி இறக்கி விடுறேன், உனக்கு என்ன பிடிக்கல போல. பிடிக்காத பொண்ணை என்னைக்கு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, இறக்கி விட்டுடுறேன். சமாதானம் ஆகியாச்சா? ஆகியாச்சு ஆகியாச்சு. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்மோஸ்ட் நம்ம 900 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இப்போ தான் ரீச் ஆகிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நம்மளோட அதர் எபிசோட்ஸுமே பாருங்கள் அண்ட் சீரீஸுமே பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். லவ் யூ காய்ஸ். டேக் கேர். பாய்.